அன்பான தமிழ் உள்ளவங்களே உங்களை செக் மந்த் ஸ்டார் சீட் சேனல் கண்போடு வர வைக்கிறேன். இந்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நேசிக்கிறவங்களோட உண்மை உள்ளமும் எண்ணமும் என்ன, அவங்க சொல்கிறதா உண்மையா, இல்லை நீங்கள் அவங்கள பற்றி நினைக்கிறதா உண்மையா, அவங்களோட இன்டென்ஷன் என்ன, அதாவது நோக்கம் என்ன இந்த காதலில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் பிரஸ். ஃபர்கிவிங் அண்ட் லேர்னிங், ஹனிமூன், ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன். அவங்களோட எண்ணம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஹனிமூன் போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்க. நான் உங்ககிட்ட மனசு சொல்லணும், அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு ஹனிமூன் போகலாம். மேபி ஒரு சிலருக்கு அவங்க ஹனிமூனில் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்கிவிங் அண்ட் லேர்னிங், இது பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடு அப்படின்றது தான். ஏன்னா 2 பேரும் அதுலேருந்து ஹீல் ஆகி நம்ம முன்னாடி போகலாம், வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றாங்க. அதுதான் இந்த ஓவரால் எனர்ஜி. ஸோ உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணம், நோக்கம் எல்லாமே ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும், அடுத்தது வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல எண்ணங்கள். ஸோ உங்களோட காதல் சரியான பாதையில் தான் இருக்குது. நீங்கள் நேசிக்கிறவங்க உங்களை உண்மையாக தான் நேசிக்கிறாங்க. டோன்ட் மேக் டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் கில்ட் ஆர் வாட் யூ திங்க் யூ ஷுட் டூ, ஃபார் இட் இஸ் ஒன்லி in being true to yourself that you can be true to others. For it is only in being true to yourself that you can be true to others. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏன் கில்ட் வருது, எதையுமே வந்து அதாவது கில்ட் ட்ரிப். ஓகே புரிஞ்சிருச்சு. இது வந்து உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்கிறது இல்லை, இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற விஷயம். என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் வந்து முன்னாடி போகணும்னு நினைக்கும் போது மேபி உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை கில்ட் ட்ரிப் பண்ணலாம். நான் அவனுக்கு அப்படி பண்ணியிருக்கேன், நான் அவனை இப்படி வளர்த்தினேன், நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் முடிவை எடுக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் எது உண்மை அப்படிங்கிறது. உங்கள் மனசுக்கு உண்மையாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிரபஞ்சம். அதாவது உங்களை முன்னாடி போக விடாமல் உங்களோட பேரண்ட்ஸோ இல்லைனா வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து உங்களை கில்ட் ட்ரிப் பண்ணும். கில்ட் ட்ரிப்னா வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன், நன்றி இல்லாமல் நடந்துக்க வளர்த்துறது அவங்களோட கடமை. அதை அவங்க பண்ணிட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. திரும்ப நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை, அதோட முடிஞ்சு போச்சு. உங்கள் சொந்த வாழ்க்கையில் முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் வராது, வரப்போகிறதும் கிடையாது. அதுதான் உண்மை, ஃபேக்ட். தனியாக தான் பிறந்தோம், நம்ம அப்பா அம்மா கூட நம்ம பிறக்கல, தனியாக தான் சாக போகிறோம், அவங்களோட சேர்ந்து நம்ம சாக போகிறதில்ல. ஸோ உங்கள் வாழ்க்கை வேறு, அவங்க வாழ்க்கை வேற, உங்கள் வயிறு வேற, அவங்க வயிறு வேற. தமிழ் அழகாக சொல்லி வச்சுருக்காங்க, தாயும் செய்யா இருந்தாலும் வாயும் வயிறு வேறன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் பிரபஞ்சம் முன்னாடி சொல்கிறாங்க, யாராவது கில்ட்ரு பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்கள அப்படியே பின்னாடி விட்டுருங்க. அவங்க ட்ராமா அவங்க போட்டுட்ருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கல்யாணம், ஹனிமூன் எங்கே போகிறதுன்னு பிளான் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க முன்னாடி அப்படின்றாங்க. பிரபஞ்சமே க்ரீன் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன? ஸோ அவங்கள மன்னிச்சிடுங்க. அதுக்காக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சண்டை போடணும், அவங்களுக்கு புரிஞ்சது அவ்வளோதான், அதுங்க வந்து வளராத ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஈகோ பிடிச்சதுங்க அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். அப்படியே உங்களை வந்து கட்டி காப்பாற்றுறாங்களாம். வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ் அது. அரவுண்ட் ஸ்ப்ரிங். ஸோ நம்ம இப்போ வின்டரை நோக்கி போயிட்டுருக்கோம். க்ரோத். உங்கள் காதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகும், ஆனால் இம்மீடியட்டாக இல்லை. அதனால தான் கொஞ்சம் ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன், இந்த ட்ராமாலாம் இடையில நடக்கும். இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும். உங்களோட காதல் எப்போது, மேபி நீங்கள் ஹனிமூன் போகிறது அரவுண்ட் ஸ்ப்ரிங்காக இருக்கலாம், ரொம்ப வசந்த காலத்தில் தான் போக போகிறீங்க. உங்கள் காதல் வாழ்க்கையில வசந்த காலம் வரும். ஸோ கவலைப்படாதீங்க. சாக்ரிஃபைஸ், நீங்கள் சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண தான் வேண்டியிருக்கும். மேபி எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இது அப்படியே நடக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மாதிரி இப்போ ஒரு வாழ்க்கை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் வரனால நீங்கள் சில சாக்ரிஃபைஸ் பண்ண தான் வேண்டியிருக்கும். நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையே வந்து அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு எதாவது கற்பனை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பிரபஞ்சம் முன்னாடியே சொல்கிறாங்க சாக்ரிஃபைஸ். சில விஷயங்கள் நீங்கள் வந்து தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். அது தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் வில்லிங் டு மேக் சாக்ரிஃபைசஸ் ஃபார் லவ். காதலுக்காக தான். மேபி உங்களோட என்ன சொல்கிறது, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுது, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் தடை இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, காசு தர மாட்டேன்வாங்க, ப்ராப்பர்ட்டி தர மாட்டேன்வாங்க, இல்லைனா வந்து வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ராமாலாம் நடக்கும். ஸோ அதை தான் இங்கே கில்ட்ரு பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நான் சம்பாரிச்சது நீ எப்படி வசதியாக வாழ்கிற, இல்லை நான் வந்து இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, நீ வெளியில் போ அப்படின்னு ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரபஞ்சம் என்ன சொன்னாங்க, அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அதுதான் சாக்கு அப்படின்னு ஒடியாந்துருங்கன்றாங்க.
வேற நீங்க அங்க உட்காந்து ட்ராமாலாம் போட தேவையில்ல. அப்படியே ரொம்ப சந்தோஷம். நான் வேற ரொம்ப சண்டை போடணுமோன்னு நெனச்சேன். இது ரொம்ப ஈஸியா இருக்கே அப்படின்னு வந்துருங்க. ஏன்னா உங்களோட ஃப்யூச்சர் வந்து பிரபஞ்சத்தோட கையில இருக்கு. உங்கள பிளாக்மெயில் பண்றவங்க கையில இல்ல. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சேலஞ்ச் வருது அப்படின்னா, பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சு தான் வரப்போகுது. அது அவங்களுக்கு தெரியாம வரப்போறதில்ல. அவங்களே வெளியில வான்னு சொல்றாங்க. யாராவது அந்த மாரி சொன்னாங்கன்னா, பெரிய கும்பிட ஒண்ணு போட்டுட்டு வெளியில வந்துருங்க. அதுதான் ஆக்சுவலா. நீங்க வெளியில வரணும். மூவ்மெண்ட் இருக்கணும் உங்க வாழ்க்கையில. நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து உங்களோட கம்ஃபர்ட் ஜோனா கூட இருக்கலாம். நீங்க சில சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும் உங்க காதலுக்காக. அது முன்னாடியே சொல்ட்டாங்க பிரபஞ்சம். அது உங்க பொறுப்பு. மேபி உங்க பெர்சன் உங்களுக்கு முன்னாடியே சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். நான் இந்த மாதிரி தியாகம்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ பார்க்கலாம் அப்படின்றாங்க. என்னதான் நடக்குதுன்னு. பிரபஞ்சமும் உங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க எங்கேயோ இந்த மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு தான் வீட்ட விட்டு வெளியில வரதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. இல்லன்னா ஏதோ ஒரு இடத்த விட்டு நீங்க காலி பண்ணி மேபி லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இல்லன்னா வந்து நீங்க ஒரே இடத்துக்கு மூவ் ஆகலாம். ஒரே வீட்டுக்கு 2 பேரும் போகலாம். இந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் இருக்கலாம். 10 ஆஃப் ஒன்ஸ் நீங்க முடிச்செல்லாம் கட்டிட்டா போதும்டா ட்ராமா. நான் இப்ப என் வாழ்க்கைய வாழ்றேன் அப்படின்னு நீங்க கிளம்பி வர்றீங்க. அதான் விஷயம். இதுதான் உங்க பெர்சனும் பண்ண போறாங்க. 7 ஆஃப் ஒன்ஸ். அவங்க இந்த காதல விட்டு தர ஐடியா அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா உங்க காதல் ரொம்ப பியூர். குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. அன்கண்டிஷனல் லவ். இந்த காதலை வந்து எதுக்காகவும் விட்டு தர அவங்க தயாரா இல்லை. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சேலஞ்ச் இருக்கும். இந்த காதலுக்காக அவங்க அதை தான் தியாகம் பண்ணணும். அதாவது அவங்க ரீபில் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ். பிரபஞ்சம் முன்னாடியே சொல்கிறாங்க எஸ். நைட் ஆஃப் பென்டிகல்ஸ். அவங்க ஒன்றுமே இல்லாமல் போக போகிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக ரீபில்ட் அவங்களால பண்ணிட முடியும். இதுதான் வந்து இந்த காதலுக்கு அவங்க பண்ணுற நியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த முடிவு தான் சரியான முடிவு. ஏன்னா ஃபெமினன் எனர்ஜி நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உங்களோட காதலும் சரி உங்களோட ஸ்ட்ரென்த்தும் சரி அலாதி. ஏன்னா பின்னாடி இருக்கிறது 4 ஆஃப் வான்ஸ். அதை ஃபாலோ பண்ணது 2 ஆஃப் கப்ஸ். உங்கள் கல்யாணம் கேரண்டி. உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வச்சுருக்க காதல் அவங்க மேலே வச்சுருக்க அன்பு வந்து அளவிட முடியாதது. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு அவங்க நியாயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக நான் வந்து சில விஷயங்களை தியாகம் பண்ணணும் அப்படின்னா ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. எதை தியாகம் பண்ணணும் சொல்லுங்கள். கிவ் மீ த லிஸ்ட் அப்படின்னாங்க. மேபி அந்த லிஸ்ட் அவங்களே படிச்சுட்டு இருக்கலாம். லவ்வர்ஸ் ரிவர்ஸில் வருது. பிளாக்கேஜ். கண்டிப்பாக உங்களை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். இல்லைனா வந்து ஏதோ ஒரு எனர்ஜி உங்களை பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாம். அதை தான் தூக்கி போட சொல்கிறாங்க. சாக்ரிஃபைஸ். சரி பார்ப்போம். இட்ஸ் அ பிளாக்கேஜ் எனர்ஜி. நீங்கள் 2 பேர் பேசிக்காமல் இருக்கிறதுக்கு குயின் ஆஃப் பாங்ஸ். குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. கண்டிப்பாக ஒரு காமிக் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இது வந்து ஒரு ஃபேக் லவர். இது எல்லாத்துக்கும் பொருந்தாதே இப்பயே சொல்லிட்டேன். இது ஒரு ஃபேக் லவர். ஓகே. மேபி ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன், அதாவது நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்க வந்து நீங்கள் வேண்டான்னு வேறு யாராவது சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ட்ராமா உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா ரொம்ப தெளிவாக மெசேஜஸ் இருக்குது. என்ன அப்படின்னா அவங்களோடது ஒரு போலியான காதல். இதெல்லாம் வந்து அதுக்கு இட்ஸ் லைக் காமிக் எனர்ஜி. குயின் ஆஃப் பாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காமிக் எனர்ஜி. ஸோ ஆப்வியஸாக அவங்க அந்த எனர்ஜி விட்டுட்டு வெளியில் வராங்க. அந்த டெவிலும் மை காட் அந்த பர்சனுக்கு வந்து அவங்களோட சுயரூபம் தெரிஞ்சிடுச்சு. சுயரூபம் தெரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதை விட்டு தான் வெளியில் வராங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான். அது எல்லாருக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. அதாவது உங்கள் பர்சனுக்கு ஏதாவது பாஸ்ட் இருக்குது, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது, எக்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க பெருசாக தலை கும்பிடு போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு கிளம்பி வராங்க. ஏன்னா அவங்க அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுற முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க காசு இல்லாமல் போனால் பரவாயில்ல. மேபி டிவோர்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய அலிமணி கொடுக்குற மாதிரி வரலாம். மூட்டை முடிச்செல்லாம் ஆல்ரெடி கட்டி ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில் வரதான் பாக்கி. இந்த மாதிரி ஏதாவது ட்ராமா வரும். கில்ட் ட்ரிப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி எக்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம், ஐயோ இவ்வளோ பண்ணோம் அப்படின்னு ஏதாவது கில்ட் ட்ரிப் பண்ணாங்க அப்படின்னா அப்படியே அவங்கள தூக்கி எங்கேயாவது போட்டுட்டு கிளம்பி வர சொல்கிறாங்க. ஏன்னா இந்த எக்ஸ் எனர்ஜி வந்தனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்கலாம் வரவங்களோட எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஐ வாண்ட் யூ பேக் பட் தட்ஸ் ஃபார் மை ஓன் பெனிஃபிட். இதுக்காக தான் நான் எடுத்தேன் அதை. ஒரு சிலருக்கு வர்ற எல்லாருமே நல்லவங்க கிடையாது. அவங்க சுயநலத்துக்காக தான் வராங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஐ எம் மூவிங் ஆன் ஃப்ரம் மை பாஸ்ட். ஐ வாண்ட் டு see you. 2 எனர்ஜி இருக்குது. அதாவது பார்க்குற எல்லாமே கெட்டவங்க கிடையாது. வரவங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. ஒரு சிலர் மட்டும் அவங்க வரது வந்து சுயநலத்துக்காக. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் ஐ எம் மூவிங் ஆன் ஃப்ரம் மை பாஸ்ட். இந்த பாஸ்ட் எனர்ஜி விட்டுட்டு அவங்க வெளியில் வராங்க. நீங்கள் தான் வேணும் அப்படின்ற முடிவோடையும் வராங்க.
யூ லெஃப்ட் மீ வென் ஐ கிராஸ் த லிமிட் டிடன்ட் எக்ஸ்பெக்ட். நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. அதனால தான் இப்போ உங்களுக்கு உண்மை புரியுது. அதனால தான் இப்போ காமிக் எனர்ஜி விட்டு வெளியில் வராங்க. ஒரு சிலருக்கு மட்டும் வரவங்க நல்ல இன்டென்ஷனோட வரல. ஸோ இந்த உண்மை எண்ணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஏதாவது வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ். ஐ வாண்ட் யூ பேக். ஓ மை காஷ், பிரபஞ்சம் ரெடியாக இருக்காங்க. 6 of Wands, the King of Pipes, டெத்து. அந்த மாதிரி வந்தால் நீங்கள் வந்து அந்த பர்சனை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அந்த பர்சனுக்கு நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. அவங்க வரது வந்து ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் வராங்க. இல்லை வெற்றி வேணும். அவங்க ஏதோ இந்த 5 of Pentacles இருந்து வெளியில் ஒன்று ஏதோ சுயநலம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இங்கே குயின் ஆஃப் கப்ஸ், நீங்கள் வந்து 4 of Wands, யூ ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். அதுக்கு இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிவைன் பர்சன், 2 of Cups, செலிப்ரேஷனிங். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் வந்து ஒட்டிக்கணும்னு பார்க்குறாங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க அந்த மாதிரி எண்ணத்தோடு யாராவது வந்தாங்க அப்படின்னா டெத்து தான் அவங்களுக்கு வந்து ரிசல்ட். அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. கிங் ஆஃப் வான்ஸ், இந்த பர்சன் வந்து மேபி பிளேயராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது உங்கள் எனர்ஜியில் திரும்பி வந்தாங்க அப்படின்னா அவங்கள திரும்ப ஏற்றுக்க வேண்டாம். அதர்வைஸ் நீங்கள் ரொம்ப அழகான காதலில் தான் இருக்கீங்க. இந்த பர்சன் உங்களுக்காக எதையும் தியாகம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பண்ண ட்ரை பண்ணுறதுலாம் கிடையாது. தியாகம் பண்ணிவிட்டு இந்த காதல் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ரீடிங். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.